ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Realme GT Neo 6 அண்ட் Realme GT Neo 6 Pro அப்படிங்கிற ரெண்டு மொபைலை Realme கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இந்த GTன்ற பேர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம லேட்டஸ்ட்டாக GT5 Realme GT5 வந்து லான்ச் ஆக போகிறதா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்குள்ளே இந்த Realme GT Neo 6 அண்ட் Neo 6 Proன்ற இந்த லான்ச் பற்றிய தகவலும் வந்திருக்கு. ஸோ இதனால் ஜிடி அப்படின்னு தனியாக இருக்குது, ஜிடி நியூ அப்படின்னா தனியாக இருக்குன்றத கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, இதோடைய கேமரா கட் அவுட் பற்றி பேசுகிறாங்க. இதில் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கட் அவுட்டில் வந்து உங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. அதோடைய எல்இடியோடைய ஏரியாவும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்கொயர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் ஓரளவுக்கு யூனிக்காக இருக்கிற மாதிரியே இருக்குன்றதால பேக்கில் இந்த ஃபோனை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறம் இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Dimensity 9200+ ஒரு பவர்ஃபுல் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸராக வந்து இது கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிடி சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைஸிங்கில் கொண்டு வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 16GB வேரியன்ட் ரேம் கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1TB கிட்ட இதில் ஹையர் வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்கும் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. ஸோ இது கூடவே ஒரு 5000 mAh கூடவே ஒரு 100W சார்ஜரை வந்து கொடுக்குறாங்க சப்போர்ட்டுக்கு. 100W சார்ஜ்ன்றது ரொம்பவே சூப்பரான விஷயம். ஃபோனை வந்து குயிக்காக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே GT Neo 6க்கு தான். ஆனால் 6 Proக்கு பார்த்தீங்கன்னா இதோட ரொம்ப ஹையர் வேரியன்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24GB கிட்ட ரேம் கொடுக்குறாங்க. 1TB கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் இருக்கு. ப்ரோ வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா 4600 mAh பேட்டரி கூடவே 240 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே கிரேசியாக போயிட்டாங்க சார்ஜர்லன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 6.74 இன்ச்சில் ஒரு OLED டிஸ்பிளே வருது. இது வந்து 1.K ரெசல்யூஷனோட வரும்னு சொல்கிறாங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 144 Hz கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இருக்காது, பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோடைய கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP சோனியோட கேமரா தான் சொல்கிறாங்க. சோனியோடைய IMX 989 வருமா அப்படின்ட்டு தெரியல. ஸோ அதை மென்ஷன் பண்ணலை. ஸோ வந்த பிறகு பார்த்துக்கலாம் என்ன மாதிரியான கேமரா இதில் ப்ரோ வேரியண்ட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்கன்ட்டு. ஸோ இந்த 50 MP தான் இப்போ நிறைய மொபைல் ஃப்ளாக்ஷிப் மொபைல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே சோனியோட சென்சார் தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இவங்களும் அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் Realme UI 4.0 வெர்ஷனில் தான் அது வரப்போகுது. ஆண்ட்ராய்டு வந்து 14 சீரீஸில் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ்லையும் வரலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை, ஒரு அப்டேட் கொடுத்து அவங்க சூப்பராக 14 வெர்ஷனுக்கும் நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஃபோன் வந்ததுன்னா மிகப்பெரிய காம்படிஷனை வந்து உருவாக்கும்னு சொல்லலாம். Realme GT5க்கு கூட இது ஒரு காம்படிஷன் அமையலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் ஸ்பெக்ஸ் மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், இந்த ஃபோன் வந்து ஒரே ஸ்பெக்ஸில் இருக்கிறதுனால இதோடைய ப்ரைஸிங் வந்து எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சப்போஸ் இந்த மொபைலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.